ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக். நாம் ஸ்டார்ட் பண்ணி இதோட 1 மந்த் ஆகுது. பெர்ஃபெக்டாக கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுடுறேன். ஒரு சில நாளில் போட முடியல. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 9 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. 16 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 37 வீடியோ போட்டுருக்கோம். இந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. மறக்காம லைக் கொடுங்க. உங்களுக்கு தேவையான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த அளவுக்கு நான் வீடியோ போட்டு வந்ததுக்கு காரணம் நம்ம SBO டீம் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கேட், அதாவது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னால் நம்மளோட நேமோ இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அப்போ இல்லாட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்களே, சைன்அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களது தான் மாற்றணுன்னா செல்ஃப்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்களது மாற்றணுன்னா அதர் எலெக்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு RTO நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்குது தகவல் கரெக்டாக அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஆமாம், இவங்களுக்கு தான் மாற்றணும் அப்படின்னா ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு இருக்கும். வெறும் ஷிஃப்டிங்க்கு மட்டும்தான் காட்டும். பட் அது கீழே இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் in existing electoral roll, issue of replacement epic without correction, request for making person with disability. டிசபிலிட்டினா கை உடஞ்சி போயிடுச்சு, கால் உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை முன்னாடி இல்லை பட் இப்போ இருக்குது அப்படின்றதுக்காக தான் இவங்களுது. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் தான். நேமு இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லாட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், மொபைல் நம்பரு, இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு, செங்கல்பட்டு, இது எல்லாமே நார்மலாக இதுலேயே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸு, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல். ஸோ அது நம்ம கரெக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படியே கீழே வரக்கூடாது. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டோமா, இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் கரெக்ஷனே பண்ண போகிறோம். இதில் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் ஆதார் நம்பர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் நம்பர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். பட் மெயினே ஆதார் நம்பர் தான். ஸோ ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் செல்ஃப் இதுன்னா, அதாவது உங்களோடது என்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களது என்ட்ரி பண்ணல, நம்ம இன்னொருத்தவங்க தான் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களோட நம்பரை போட்டுக்கோங்க. செல்ஃப்னா இவங்க வந்துடுவாங்க, ஓகேவா, இவங்க தான் செல்ஃபாக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரோ, அதாவது ஃபாதரா, மதரா, இல்லாட்டி எனி அதர் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி இங்கே போட்டுக்கோங்க. எங்கள் அம்மாவோடதுன்றதுனால அவங்களது இமெயில் ஐடி கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க செக் பண்ண மாட்டாங்க, நான் தான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் இமெயில் ஐடி செல்ஃப் அப்படின்றத போடல, ஃபாதர் மதர் அந்த இதில் போட்டு வச்சிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துருக்கு மொபைல் நம்பர், இந்த இடத்துலேயே லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ் எந்த இடத்துல அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை போட்டுருங்க. அதாவது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். கீழே எல்லாம் இறக்காதீங்க, நெக்ஸ்ட் வாங்க, அதுவாகவே ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கேப்சா கொடுக்குறப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க, ஓகேவா. இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் அப்படியே லோட் ஆகிட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் TOTP அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளது ஆதார் OTP இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை டைப் பண்ணிடலாம். ஸோ நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் தான் டைப் பண்ணோம், மொபைல் நம்பரை டைப் பண்ணிடக்கூடாது.
அதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதாருக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஃபுல்லாக டாட்டில் வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த லைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட்ன்றது கொடுத்தாச்சு. ஸோ ப்ராசஸிங் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் வரும். இதை சேஃபாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all. முத்துமழையே முத்துமழையே மண்ணை தொடும் முன்